ஹட்டியாய் தாய்லாண்டில் க்ரீன்வே ஸ்ட்ரீட் லைஃப் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுட்டுலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸிபிஷன்லாம் நடக்கும்ல இங்கே, அதாவது கொடிஷியாவில், கோயம்புத்தூர் கொடிஷியாவில் எக்ஸிபிஷன் நடக்கும்ல அந்த மாதிரி இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாகவே ஒரு இடத்துல வந்து ஸ்டால் மாதிரி, ஷாப் மாதிரி இல்லாமல் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து டிஷர்ட் பேண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். இது வந்து பேக் சைடில் இருந்தது. இது நான் வந்து ரொம்ப தூரம் போய் பார்க்கையில தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷாப் பண்ணிட்டோம். இது வந்து எவ்வளோ ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நிறையா வாட்சஸ்லாம் நிறையா பேர் நிறையா வாங்கிட்டு போனாங்க. 1 2 இல்லை, ஒரு 10 15 வாங்கிட்டு போனாங்க. இது அங்கேருந்து நீட்டான ஃபுட் கோர்ட். ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் 1 2 ட்ரை பண்ணியிருந்தோம். கிட்ஸ்காண்டி ஃபுட் கோர்ட்டில் லக் ஃபேக்டர் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தாய் பட் 100 பட் இஸ் ஈக்குவல் டு 286 ருபீஸ் இந்தியன் மணிக்கு. எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 150 பட்ஸு, 100 பட், 200 பட் இப்படி தான் இருக்கும். ஃபுட்டு பார்த்திங்கன்னா 20 பட் 30 பட்டுன்னு இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சூஷீஸ், அப்புறம் வந்து மில்க் ஷேக்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் வந்து கோனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் வந்து ஹாட் டாக், நாங்கள் வந்து ஹாட் டாக் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப, அதாவது ஒன்று வாங்கினாலும் அப்படியே ஃபில்ஃபில்லிங்காக இருந்தது. நாங்கள் ஆளுக்கு ஒன்று வாங்கி வேறு வெரைட்டியாக வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். அவங்க அந்த ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து சீஸி ஹாட் டாக், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹாட் டாக்கும், அப்புறம் ஒரு நான்வெஜ் ஹாட் டாக் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் பேன் கேக் வந்து ஸ்டிக்ஸில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சீஸி கேக், ஜாப்பனீஸ் கேக் அது இருந்தது. ஆனால் நாங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் இது வந்து வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு, இது வந்து சிட்டிங் ஏரியாவும் ரொம்ப க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டிக்கி ரைஸும் மேங்கோவும். ஸ்டிக்கி ரைஸு, அப்புறம் இந்த கோகோனட் மில்க் வச்சுருந்தாங்க உள்ளே. அதை வந்து அதில் போர் பண்ணி, அதை ரைஸ் மேலே போர் பண்ணி இந்த மேங்கோவோடு சாப்பிட்ணுன்னாங்க. ஆனால் ரைஸ் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, பட் டேஸ்டியாக இருந்தது.